இன்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மேல் சேரும் வலியறுத்தும் நெஞ்சமே வந்து சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்கரவு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் தடக்கையும் என் கண்முன் வந்து தோன்றிடினே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கும்பராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்கள். தயவுசெய்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது முழுமையாக தெரிய வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய பொன்னான நேரத்தை இதுக்கு ஒதுக்கி பார்க்குறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களும் ஆன்மீகம் சம்மந்தமான தகவல்களும் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஒரு வழிவகையான ஜோதிடமும் பரிகாரங்களும் நம்ம வழங்கிட்டு வர்றோம். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாகட்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3 அவிட்டம் 4 இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம். இது சனி வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம், பகை கிரக நட்சத்திரம் தான். இங்கே சனி பகவான் மூல திரிகோணம் அடைஞ்சு தன்னுடைய ஆதிக்கத்தை அதிகமாக செலுத்தக்கூடிய கும்பராசி. அப்போ அவிட்டம் 3, 4 பாதங்களுக்கு செவ்வாயினுடைய நட்சத்திரங்களுக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். என்னென்ன விஷயங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசியில் ராகு இருந்து குரு பார்க்குறதுனால உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும், எண்ணங்கள் நிறைவேறும், லட்சியங்கள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பொருளாதார தடைகளையும் அப்பப்போ கொடுத்து வருமான தடைகளையும் கொடுக்கும், அப்புறம் திருப்பி சரி செய்யும் அப்படின்ற ஒரு அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்குது. 2ஆம் இடத்து சனி தனவரவை தடை செய்யும். உங்களுக்கு 7ஆம் இடத்து கேது கணவன் மனைவிகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும், அவிட்டம் 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அவிட்டம் 3, 4 பாதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரம்பத்தில் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இந்த வருடத்தினுடைய 2025 கடைசி காலகட்டங்களில் கடைசி காலகட்டம்ன்றது நவம்பர்லேருந்து டிசம்பர், அதே மாதிரி அக்டோபர், நவம்பர், செப்டம்பர்லேருந்தே உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டமாக சொல்ல முடியாது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாதங்களும் கொஞ்சம் பொருளாதார தடைகளையும் டிப்ரெஷன், அதாவது மனக்கவலைகளையும் மனக்குழப்பங்களையும் சில தேவையில்லாத பேராசைகளில் நாட்டங்களையும் கொடுத்துரும். ஸோ இதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும். முக்கியமாக உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பேராசைகள் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை உயர்த்தி விட்டுரும். அதே மாதிரி ஏதேனும் சில பழக்கங்களுக்கு நீங்கள் அடிக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நான் சொல்லக்கூடிய அந்த செப்டம்பர், அக்டோபர் மாதங்களாக அதிகமாக இருக்கும் 2025 கடைசி காலகட்டமான செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த பழக்கங்களை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உத்தமமாக இருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு பழக்கத்துக்குள்ளே போனீங்கனாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க அப்படின்ற ஒரு அமைப்பு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு உண்டு. ஸோ உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து, பொருளாதார சேர்க்கை, டாக்குமெண்ட்டு, சொத்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு யோகங்களும் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5லேருந்து 9 பார்க்குறாரு, 9 தான் தகப்பன் வழி சொத்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ இந்த அவிட்டம் 3, 4 பாதங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். கும்பராசிக்கு உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை. அது சனிப்பெயர்ச்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கு இரவு மணி 9:44. சரியான தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது குரோதி வருஷம் கடைசி மாதமான பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு மணி 9:44 பேச்சு ஆகுது. இந்த பேச்சில் நம்ம என்ன சார் பண்ணலாம், என்ன பண்ணால் நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருக்கலாம். அதுக்கான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். நீங்கள் சிவனை வழிபடக்கூடியவங்களாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கே நவகிரகங்களை வழிபாடு பண்ணுங்கள். இந்த நேரத்தில், இந்த சனி பகவான் பேர்ச்சி ஆகக்கூடிய நேரத்தில். இல்லை சார் நாங்கள் பெருமாளை கும்பிடக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கோம், வைஷ்ணவ மார்க்கத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெருமாள் கோயிலுக்கு போய், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, நான் ரொம்ப தூரம்லாம் போக சொல்ல, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா சனி பகவானுடைய ஒரு கட்டை அவிழ்த்தவரே ஆஞ்சநேயர் தான். அவரால் சனி பகவானுடைய ஆதிக்கத்தை குறைக்க முடியும், அவர் கொடுக்க வேண்டிய நல்லது கெட்டதை இவர் சரி செய்ய முடியுன்ற ஒரு கணக்கு இயற்கையில் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்காரங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம். அடுத்து கிரக நிலைகளை பார்ப்போம், அடுத்து பலன்களை பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு கும்பராசி அப்படின்னாலே கோயில் கோபுர கலசம் அப்படின்னு அர்த்தம். கோயில் கோபுர கலசம் பிரகாசமாக தெரியும், எல்லார் கண்ணுக்கு தெரியும், தூரம் இருந்து பார்த்தாலே தெரியும். கோயில் அப்படின்னாலே பொதுமக்களுக்கானது அப்படின்னு அர்த்தம். அப்போ கும்பராசிக்காரங்க தனிப்பட்ட நபர்களில் உலகத்துக்காக சொல்லப்போனால் பிறருக்காக படைக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு அர்த்தம். மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களோட சேர்ந்து நாமளும் நல்லா இருக்கணும், தனக்கு மட்டும் ஒன்று வேணும் அப்படின்னு நினைக்காம எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க. அதனால தான் சனி பகவான் இந்த ராசியில் வந்து மூல திரிகோணம் அடைகிறார். ஸோ அப்பேற்பட்ட உயர்வான குணங்களை படைத்தவங்க கும்பராசிக்காரங்க. அதனால தான் கும்பம் வந்து கோயில் கோபுரத்துக்கு மேலே கலசமாக இருக்குது. அந்த கும்பம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா? உங்களுடைய சின்னம் உயரமான இடத்துல இருக்குது. அப்போ உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு தொடர்பு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். இயற்கையில் ஒரு அமானுஷ்ய சக்தி, மந்திரம், மாந்திரிகம், தந்திரம், யந்திரம், இந்த விஷயங்கள தொடர்பு, குறி சொல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து கும்பராசிக்காரங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றது தெரியும். அப்போது இப்பேற்பட்ட உயர்வான அமைப்புடையவங்க கும்பராசிக்காரங்க அப்படின்றத சொல்லிட்டோம். கும்பராசிக்காரங்களை முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்தோம்னா பாம்பு நடந்து போகிற மாதிரியே இருக்கும். ஒரு பாம்பு உள்ளே பூந்து போகிற ஒரு தோற்றம் இருக்கும். அந்தளவுக்கு விவேகமும் உடையவங்க கும்பராசிக்காரங்க. வேகம் இருக்கும், விவேகமும் இருக்கும், ஆற்றலும் இருக்கும். அதே நேரத்தில் எந்த விஷயத்தை எப்படி செய்யணுன்ற சிறப்பான அறிவும் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு இடத்துல வேகம் இருந்தால் விவேகம் இருக்காது, விவேகம் இருந்தால் வேகம் இருக்காது. ஆனால் ரெண்டும் கலந்த ராசிக்காரங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். இந்த ராசியில் வந்து அவிட்டம் 3-4 பாதங்களும், ஷர்பத்தினுடைய நட்சத்திரமான சதயம் 4 பாதங்கள் உடையாமலும், பூரட்டாதியினுடைய 1-2-3 பாதங்களும் இருக்குது. அப்போ இந்த ராசி சனி பகவானுடைய ராசி, சனி மூல திரிகோணம் அடையக்கூடிய ராசி. ஆனால் இங்கே ஒரு செவ்வாயினுடைய பகை கிரகத்தினுடைய நட்சத்திரமும், ராகுவினுடைய நட்சத்திரமும், குரு பகவானுடைய நட்சத்திரமும் பொதிஞ்சிருக்கு. அப்போ ஆன்மீகம், இறை நம்பிக்கை, இறை வழிபாடுகள், இது சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த கும்பராசியில் அதிகமாக பிறக்க முடியும். எந்த குடும்பத்தில் இறை வழிபாடு அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டில் தான், எந்த குடும்பத்தில் பூர்வ புண்ணியங்கள் அதிகமாக இருக்குதோ, டெபாசிட் இருக்கோ, அந்த குடும்பத்தில் தான் கும்பராசிக்காரங்க அதிகமாக பிறப்பாங்க. கும்பராசிக்காரங்க பிறந்துட்டாங்கனாவே அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு முன் பின் பிறந்த குழந்தைகளுக்கு யோகங்கள் அதிகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஜோதிடத்தில் இருக்குது. ஸோ இது கும்பராசினுடைய குணம் மட்டும்தான். இப்போ கிரக நிலைகளுக்கு வருவோம். 2ஆம் இடத்து ராகு, மன்னிக்கணும், ராசியில் ராகு, அதாவது சந்திரன், உங்களுடைய சந்திரன் இருக்க இடத்துலேயே ராகு பகவான் இப்போ கோச்சாரத்தில் வரப்போகிறாங்க. 2லேருந்து ராசிக்கு வர்றாங்க. அப்போ ராசியில் மூல திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 2ஆம் வீட்டுக்கு போகிறாங்க. எப்போ நடக்குது? இது மார்ச் 29 நடக்குது. ராகு பகவானுடைய பேச்சு மே 18 நடக்குது. குரு பகவான் மே 14 தேதிக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பேச்சு ஆகிறாங்க. அதே சமயம் ராகுகேது பேச்சில் மே 14 தேதிக்கு கேது பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி வர்றாங்க. இப்போ தான் விசேஷமான ஒரு அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு பழமொழி. 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடத்துக்கு குரு வருது அப்படின்னாலுமே அங்கே யோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இவ்வளோ நாள் ஏதேனும் கஷ்டங்களில் உங்கள் ஜாதக ரீதியாகவோ கோச்சார ரீதியாகவோ, கோச்சார கிரக அமைப்புங்கிறது 20% மட்டும்தான். அதை வச்சுட்டு இந்த 7.5 சனியை மட்டுமே வச்சுட்டு ஓடின ஜோசியர்லாம் இருக்காங்க. அது 7.5 சனி என்னை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் உடன்பாடு இல்லை அப்படின்ற கருத்து தான் சொல்லுவேன். அப்புறம் ஏன் சார் கோச்சார பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, இது 20% பொருந்தும், சுய ஜாதகம் 80% பேசும். கோச்சார கிரகங்களுக்கு ஒரு சம்பவத்தை நடத்தக்கூடிய ஒரு தனிப்பட்ட தன்மைகள் இருக்குது. அதனால தான் நம்ம கோச்சார கிரகங்களை பார்க்குறோம். ஆனால் முழுமையாக கோச்சார கிரகங்கள் ராசி பலன் அப்படிங்கிறது இல்லை. 80% சுய ஜாதகம் தசாபுத்திகளும் 20% மட்டுமே கோச்சார கிரகங்களும் பேசும் என்பது தான் உண்மை ஜோதிடத்தில். ஸோ அப்போ இது பொய்யா அப்படின்னா பொய்யும் கிடையாது, இதுவும் உண்மை. சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது, முடிஞ்சவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது ஜோதிடர் பார்த்து அவங்கள எனக்கு காலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ உங்கள் குடும்ப ஜோசியர்ட்டையோ அல்லது எங்களை மாதிரி ஜோசியர்ட்டையோ கொடுத்து உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உத்தமமான விஷயம். ஆனால் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. அப்போ 5ல் குரு ஏன் கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னா, உங்கள் ராசி குரு பகவான் 9ஆம் பார்வையை பார்ப்பார். ராசிக்கு ராகு வந்திருக்கார், அவர் பிரம்மாண்ட கிரகம். நல்லதை பிரம்மாண்டமாக கொடுப்பாரா, கெட்டதை பிரம்மாண்டமாக கொடுப்பாரான்றதான் கேள்வி. அப்போ குரு பகவானுடைய ஒளி ராகு கிடைச்சா நல்ல விஷயங்களை பிரம்மாண்டமாக கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார், இப்போ 5ல் குரு இருக்கார்.
அவருக்கு 5ஆம் வீட்டை அவர் பார்க்கணும் இல்லையா, குரு பகவான் பார்க்கணும் இல்லையா. உங்களுக்கு 9ஆம் வீடு, உங்களுக்கு 9ஆம் வீடு அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம் பேர். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் அந்த வீடு தான் வச்சுருக்கும். அதாவது உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு. அந்த வீட்டை குரு பகவான் பார்த்தா அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு அவர் நின்று 5ஆம் வீடு பாதிக்கும். ஆனால் அவர் பார்த்த 3 வீடுகள் யோகத்தை கொடுக்கும். 5, 7, 9 இந்த 3 இடங்களை பார்ப்பார் அவருடைய பார்வையாக. உங்கள் ராசிக்கு அது 9ஆம் வீடும், உங்கள் ராசிக்கு அது 11ஆம் வீடும், உங்கள் ராசியும் 9 ராசி 11 இந்த 3 இடங்களை உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறாங்க. அட் த சேம் டைமில் உங்களுடைய 11ஆம் வீட்டை சனி பகவான் சேர்ந்து பார்ப்பார். அப்போ குருவும் சனியும் சேர்ந்து ஒரு பாவத்தை, உங்களுடைய 11ஆம் பாவத்தை பார்க்குறாங்களே, இதில் என்ன மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டால் தான் வாழ்க்கையை வந்து சிறப்பாக நீங்கள் பயணிக்க முடியும். அப்படிங்கிறனால தான் நம்ம சொல்கிறோம். சேமிப்பு, வரவு, பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம். உடல் நலம், ஆரோக்கியம், அண்ணன் தம்பி சகோதர உறவுகள், சித்தப்பா பெரியப்பா உறவுகள், இதுகளை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கின்ற காலகட்டம். குழந்தைகளுடைய ஒரு ஆதரவாக இருக்கட்டும், பெரியவங்களுடைய ஆதரவாக இருக்கட்டும், உற்றார் உறவினருடைய ஆதரவாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய கிடைக்கும். இவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். ஹெல்த் வைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ வந்து உங்களுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல இது நாள் வரைக்கும் பிரச்சனை இருந்தது. இனி உங்களுடைய உடம்பு வந்து பர்ஃபெக்டாக குணமாகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அது சொல்ல முடியாது. கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத உண்மை. ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குற, ராசின்றது ஜாதகர், அவர் குருன்ற சுபகிரகத்தினோட ஒளி விழுந்துருச்சு அப்படின்னால உடம்பு முழுமையாக ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. அதை காட்டிலும் மனசு தெளிவடைஞ்சிடும். மனசு தான் முதல்ல ரொம்ப முக்கியம். மனசு தெளிவாகி தைரியமாகிடும். மனசு தைரியமாகிடுச்சு அப்படின்னா உடம்பு தெளிவாகிடும். கடன் பிரச்சனை, இந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது நீங்கள் மீண்டு வந்துட்டீங்க, இன்னமும் கடன்லேருந்து பெரிய அளவில் மீண்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கும்பராசிக்கு உண்டு. கடன் பிரச்சனை தான் சார் இப்போ கும்பராசிக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 12, 7, 8, 4 நாடோனின் சனி 8 இருந்திட தனம் உயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன்னறிவானே மோசம், மனை விட்டு மாடி விட்டு மாநகரம் மேவானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துக்கு சனி பகவான் வராரே, 2ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்தால் கண்டச்சனின்னு பேர், கழுத்தில் சனி இருக்குன்னு பேர். அதுதான் இப்போ நம்ம பாடல் மூலமாக சொன்னோம். 12, 8 என்பான் 4 ஏறிட சனியே இருந்திட 8 தனமுயிர் சேதமாகும், தனிச்சிறை மானபங்கம், தன்னறிவே மோசம், தன் அறிவானே மோசம், மனை விட்டு மாடி விட்டு மாநகரம் மேய்வானே. அதாவது அந்த நகரத்தை விட்டே வெளிநகர போவான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதை குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கறதுனால கண்ட்ரோல் பண்ணுது. அப்போ இந்த சனி பகவான் 2க்கு போன நேரத்தில் குரு பகவான் 5க்கு போய், அதே நேரத்தில் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இந்த கேது பகவான் 7ஆம் பாவத்துக்கு ஏறி குரு பகவானுடைய ஒளி உங்களுக்கு 9ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் ராசியும் ஏக காலத்தில் பார்க்குறது அப்படிங்கிறது மிக உத்தமமான உன்னதமான காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பண்ண சேட்டையினால் ஏற்பட்ட படிப்பு தடை, இடமாறி படித்தது, இதெல்லாம் நிறைய நடந்துச்சு இல்லையா? அதெல்லாம் இனிமேல் நடக்காது. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது. இந்த கிரகப்பயிற்சிகள் நடக்கும்போது ரிசல்ட் வரும். இப்போ 10th 11th வந்து இப்போ எக்ஸாம் 12th எழுதிட்டு இருக்காங்க. ரிசல்ட் வரும்போது பாருங்கள் நல்ல மார்க் கிடச்சிருக்கும். ஆனால் கடந்த காலகட்டங்களில் ஒரு ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூல் போய் படித்ததெல்லாம் நடந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த நீங்களா இல்லை கிரக சூழ்நிலைகளா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வரல. ஆனால் நடந்தது உண்மை அப்படிங்கிறது உண்மை. படிப்பதற்கு எடுத்ததெல்லாம் உண்மை. ஆனால் படிப்பில் இந்த தடைகள் விலகி இப்போ நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்திருக்கு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்கு. உங்களுக்கு 2 கூடியவன் குரு, அந்த வீட்டில் இன்றைக்கி சனி. உங்களுக்கு விசேஷமே யானை முடி மோதிரம் போடுறதான். இந்த யானை முடி மோதிரம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். 2 கூடியவன் குரு அப்படிங்கிறதுனால. எழுத்து அப்படிங்கிற இடம் 2ஆம் இடம். அப்போ எழுதக்கூடிய இடத்துல அந்த மோதிரம் இருக்கணும். யானை முடியை வெளியில் செஞ்சு போடணும். மெலிசாக தான் போடணும், ரொம்ப ஹார்டாக போடக்கூடாது. இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் நான் சொல்லுவேன். கல்லூரி படிப்பை படிக்கக்கூடியவங்களுக்கு அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை. கல்லூரி படிப்புகளை தடை ஏற்படுத்தும், அரியரை வைக்கும். அரியர் வச்சு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்னால் ப்ராப்ளம் இல்லை, தேர்ட் இயராக இருந்தால் கவனமாக படிங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் ஆராய்ச்சி படிப்புகள் படித்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருந்தது. பிஹெச்டி பண்ணுறவங்க அல்லது ஒரு டாக்டரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்கள் நல்ல சிறப்பாக இருந்தது. இதுக்கு மேலேயும் சிறப்பாக தான் இருக்கும்.
அதே மாதிரி கல்லூரிக்கு முதலாக போகணும்னு நினைக்கிறவங்க 12th எழுதிட்டு கல்லூரிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த காலகட்டம் நல்ல மார்க் கிடச்சி, நல்ல கல்லூரியும் கிடச்சி, நல்ல படிப்பு கிடச்சி, அந்த படிப்பின் மூலமாக எதிர்காலத்தில் வெற்றியும் கிடைக்கும்ன்ற அமைப்பு உடைய ஜாதகத்தில் இருக்குது. இப்போது விஷயத்துக்கு வருவோம். 2ல் சனின்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். 2ஆம் இடம் கழுத்தில் சனி, அப்போ உயிர்கண்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. 2வது விஷயம், உயிர்கண்டம் உங்களுக்கு நடக்க போகிறது இல்லை, ஏன்னா ராசி குரு பார்த்துட்டார். இன்னும் ஒரு 18 மாதங்களுக்கு இடையில் உங்களுக்கு உயிர்கண்டம் எதுவும் வராது. அதுக்குள்ளேயும் சனியினுடைய மாற்றங்கள் நிறைய நடந்துடும். சரிங்களா? அதில் பேச்சு சம்மந்தமான ப்ராப்ளம் வரும். நீங்கள் ஒன்று சொல்லி அது யாரை பற்றி என்ன சொன்னீங்களோ அது வேறு மாதிரி திரிக்கப்பட்டு அங்கே போய் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி ப்ராப்ளம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அதனால் பேச்சுவார்த்தைகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க கும்பராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துலையும் மைனஸ் இல்லை. இப்போ மட்டும் தான் மைனஸ் சொல்லியிருக்கேன். பேச்சு வார்த்தை அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் பிரச்சனை இல்லை. வீடு நிலம் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு நிலம் சொத்து இதெல்லாம் அமையும். சொத்து சம்மந்தமான ப்ராப்ளத்தில் இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகும். இதுக்கு பேர் இப்போ நடக்கிற சனி பவனுக்கு பேர் வந்து பாதச்சனி. நான் ஏற்கனவே சொன்னேன், 7ரை சனியில் எனக்கு அவ்வளோ உடன்பாடுகள் இல்லை. அதில் ஏகப்பட்ட கருத்தியல் இருக்குது. அதாவது 7ரை சனி இருக்கவங்களுக்கு ஒருத்தருக்கு மட்டும் பாதிக்கும், ஒருத்தருக்கு பாதிக்காது. கும்பராசியில் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு அதே மாதிரி பாதிப்பு ஏற்படுதானே? இல்லை. அதில் 50 லட்சம் பேர் வந்து நல்லா வாழ்கிறாங்க. 50 லட்சம் பேர் மட்டும்தான் அடி வாங்குறாங்க. அதில் பெரிய அடியும் இருக்குது, சின்ன அடியும் இருக்குது, அடியே விழுகாதவங்களும் இருக்குது. அப்போ இதில் வந்து 7ரை சனி எங்கே இருக்குதுன்னு நம்ம ஏற்றுக்க? அப்போ இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும். அதுதான் சுயஜாதகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஆனால் இது வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக பாதச்சனி அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்கேன். பாதச்சனி காலகட்டங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சொத்து நிலம் சார்ந்த விஷயங்களாகவும் இருக்கும். யாருக்கு என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, அதாவது ஒரு சிலருக்கு குழந்தை வேணும்னு ஏக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு சொத்து வேணும்னு ஏக்கம் இருக்கும், ஒருத்தருக்கு உடம்பு நல்லா இருந்தால் போதும்னு ஏக்கம் இருக்கும். இப்படி பலதரப்பட்ட கருத்தியல் இருக்கும். அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்க செய்வாங்க இறைவன். அதை நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொன்னேன். சனி பகவானை கட்டுப்படுத்தக்கூடியவங்க யாருன்னா ஆஞ்சநேயர் தான். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறதுன்றது கும்பராசிக்கு மிக மிக பெரிய விசேஷம். அது இந்த வருடத்தில் செய்கிறன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விசேஷம். நீங்கள் வந்து வேறு கருத்தியல் உங்களுக்கு இருக்கலாம். ஆஞ்சநேயர் வந்து எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அவர்கிட்ட உண்டு. அதனால தான் வாயு புத்திரன்னு சொன்னாங்க. கும்பராசி காற்று ராசின்னு பேர். கும்பம் வந்து காற்று ராசி. அப்போ காற்றினுடைய புத்திரன் தான் ஆஞ்சநேயர். அதில் ராகு உங்கள் சந்திரன் மேலே இருக்குது. அப்போ சந்திரன் மேலே இருக்கக்கூடிய ராகு என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். சந்திரன் மனோகாரகன், ராகு போகக்காரகன். தலையில் ஏறி உட்காந்துட்டான். பேராசைகளை தூண்டி விட்டு ஆட்டி வச்சு பார்த்துட்டு ராகு பேராசைகள் தாண்டாம அடிச்சுன்னா என்ன ஆகுதுன்னு தெரியுங்களா? பேராசை மாதிரி உலகத்தில் ஒரு எதிரியே கிடையாது ஒரு மனிதனுக்கு. இரவில் விழிக்க வைக்கும், பகலில் தூங்க வைக்கும் பேராசை. புரியுதுங்களா? இரவில் விழிக்க வச்சு பகலில் தூங்க வைக்கிது பேராசைன்னா அப்போ அதுக்கு பின்னாடி மனிதன் அழிய போகிறான்னு அர்த்தம். பேராசைகள் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது. பேராசைகள் இருக்கக்கூடாதுன்னு வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதன் யாருன்னா சிரஞ்சீவியாக சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தர் அனுமன். இன்னமும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா ஐதீகம். இன்றைக்கும் நடக்குது, இன்றைக்கும் சாட்சிகள் இருக்குது. எங்கெல்லாம் ராமாயணம் படிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் வர்றாரு. இன்றைக்கும் லைவாக நடந்துகிட்ருக்கு. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஆஞ்சநேயரை நீங்கள் பிடிக்கணும். அந்த உங்கள் ராசி மேலே ராகு இருக்க இந்த காலகட்டத்தில், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், உங்கள் ராசி மேலே ராகு இருக்க அதை குரு பார்க்கக்கூடிய இந்த காலகட்டத்தில், உங்களுக்கு 7ஆம் வீட்டில் கேது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், கேது தான் அனுமன், ராகு தான் அனுமன், குரு தான் அனுமன், சனி தான் அனுமன். இந்த கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர். இந்த கிரகத்துக்கு நல்ல பலன்களை கொடுக்க வைக்கிறதுக்கான அதிகாரி ஆஞ்சநேயர் தான். மொத்தத்தில் சொல்கிறேன், கும்பராசி அனுமன் வழிபாடு எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 பெரிய விசேஷம். ராமான் எங்கெல்லாம் படிக்கப்படுதோ அங்கெல்லாம் அனுமன் இருப்பார். நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட போவேனாங்க, ராமான்னு சொல்லுங்கள் போதும், அந்த இடத்துல அனுமன் நிச்சயமாக இருப்பார். நம்பிக்கையோடு ராமான்னு சொல்லுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு கொய்யாக்காய், சின்ன காய், நல்ல காயாக இருக்கணும், அதை எடுத்து வச்சுட்டு ராமான்னு சொல்லிவிட்டு அதை வந்து நைவேத்தியமாக வச்சுருங்க. எங்கே இருந்தாலும் அந்த அனுமன் வந்து எடுத்துக்கிறத அதை நீங்கள் பூஜையில் வச்சுட்டு நீங்களே கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கும்பராசிக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பாதச்சனி நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த ராமா அப்படின்ற வார்த்தை உங்களை வாழ வைக்கும் அப்படின்றத சொல்லி கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து இந்த வீடியோ நிறைவு செய்வோம்.